அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா, அதைத் தொடர்ந்து வந்த தூய ஆவியானவருடைய வருகை, அதைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை மூவொரு கடவுள் பெருவிழா என்று திரு அவை கொண்டாடுகின்றது. நாங்கள் எந்த வேலையை செய்வதற்கு முன்னதாகவும் அல்லது ஒருவர் மற்றவரை அல்லது குருக்கள் மக்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்று நாங்கள் சிலுவை அடையாளம் வரைந்து அல்லது ஆசீர் வழங்கி இந்த மூவொரு கடவுளின் பெயரால் அவர்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம், நல்லவை நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த மூவொரு கடவுளுடைய பெயரால் நாங்கள் எந்த முயற்சிகளிலே இறங்குகின்ற பொழுதும் இந்த மூவொரு கடவுளுடைய பெயரால் எங்களை நாங்கள் ஆசீர்வதித்து வேண்டுதல் செய்கின்றோம். கடவுள் ஒருவர் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்று நாங்கள் மறைக்கல்வியிலே படித்திருக்கின்றோம். இறையியல் நோக்கிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மூவொரு கடவுள் எப்படி ஒரு கடவுள் 3 ஆட்களாக, 3 செயல்பாடுகளாக, 3 உருவகங்களாக, 3 இயல்புகளாக எல்லாம் இருக்கலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது இதை புரிந்து கொள்ள முடியாது என்று திரு அவை எப்பொழுதும் இது ஒரு மறைபொருள், கடவுள் ஒரு மறைபொருள், மனிதனே மனிதனுக்கு ஒரு மறைபொருளாக இருக்கின்றான். ஆகையினால் எல்லா விடயங்களையும் இந்த உலகத்திலே இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய அறிவினால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, 100% விளக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இது சாதாரணமாக எல்லா மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகும். ஒருவர் மற்றவரை 100% எனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியாதா என்று நாங்கள் சில வேளைகளை வாதாடலாம். எனக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும் என்று நாங்கள் அடித்து சொல்லலாம். என்னை பற்றியே எனக்கு 100% அறிவு இல்லை என்று உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள். நான் என்னை 100% அறிந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லுவதற்கு கூட எங்களுக்கு தகமை இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அதனால இந்த கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் கடவுளை அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த கடவுள் தம்மை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்று சொன்னால், தாம் அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஒரு முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சில சிறுவர்கள் தங்களுடைய ஒன்று கூடுதலிலே சில கேள்விகளை எழுப்பினார்கள். ஒரு சிறுவன் இந்த திருத்தந்தையை பார்த்து ஒரு கேள்வி, கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தை அவர் படைப்பதற்கு முன்னதாக என்ன செய்தார்? அருமையான கேள்வி என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லிவிட்டு அவர் ஒரு அழகான பதிலை சொன்னார். கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாக அன்பு செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். அதாவது கடவுள் எப்பொழுதுமே அவர் காலங்களை கடந்தவர், இடத்தை கடந்தவர். ஆகையினாலே அவர் எப்பொழுதும் மாறாத அன்பினாலே மனிதர்களை அன்பு செய்கின்றார். அதனால் இந்த கடவுள் இந்த அழகான உலகத்தை படைத்தார். அன்பின் நிமித்தம், அன்பின் காரணத்தினாலே, அன்பினுடைய விளைவாக இந்த அழகான உலகமும் இந்த உலகத்தை ஆண்டு நடாத்துவதற்கு மனிதனையும் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக படைத்திருக்கின்றார். ஆகையினாலே இறை தந்தையை நாங்கள் படைக்கின்றவர் என்று சொல்லுகின்றோம். இந்த படைக்கின்றது என்றால் வெறுமனே ஒரு பொருளை செய்வது போல அல்ல, பொருட்களை உற்பத்தி செய்வது போல அல்ல. இந்த உலகத்தை அவர் அழகான முறையிலே அவர் படைத்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டவை. இந்த உலகத்திலே யாருமே அல்லது எந்த பொருளும் எந்த மிருகமோ அல்லது இயற்கையினுடைய எந்த அங்கமும் படைக்கப்பட்டதை ஒழிய படைப்பு அல்ல, படைக்கின்றவர் அல்ல. அதனால் கடவுள் என்பவர்
அவர் யார் என்று உணர்ந்து கொள்ள படிப்படியாக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அவர் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம் என்று தேடுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே எங்களை வழிநடத்தி, எங்களுக்கு பாதுகாப்பு தந்து, எங்களோடு இருந்து, எங்களை எல்லா விதமான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற ஒரு நல்ல தந்தை என்று அறிந்து கொண்டார்கள். நாளை கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அவர் ஒரு படைக்கின்றவர் மட்டுமல்ல, அவர் அன்பின் நிறைவாக படைப்பதினாலே அவரை ஒரு தந்தை என்று அழைக்கக்கூடிய, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற தந்தை என்பவர்கள், அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்றார்கள், அன்பு செய்கின்றார்கள், தியாகம் செய்கின்றார்கள், அவர்கள் வல்லவர்களாக நல்லவர்களாக இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கடந்து இந்த இவ்வுலக தந்தைகளை போன்று அல்லாமல் இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்ற ஒரு நிறைவான தந்தை. அவர் தன்னுடைய இரக்கத்திலே நிறைவுள்ளவராக இருக்கின்றார். வெறுமனே அன்பில் மட்டுமல்ல, இரக்கம் பரிவு கொண்ட அந்த அன்பிலே அவர் நிறைவாக இருக்கின்றார். இதைத்தான் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்கு மீண்டும் இந்த இறை தந்தை யார் என்று வெளிப்படுத்தினார். அந்த இறை தந்தையினுடைய உருவமாக, அந்த இறை தந்தையினுடைய மனித உருவமாக தோன்றிய இயேசு கிறிஸ்து தன்னகத்தே நிறைவான அந்த பரிவை கொண்டு அவர் போதித்தார். புதுமை நிறைந்த ஆற்றல்களால் அவர் மக்களுக்கு நன்மை செய்தார். இந்த கடவுள் வல்லவர் என்பதை தன்னுடைய செயல்களாலே எண்பித்தார். இந்த மனிதர்கள் எல்லோரையும் சென்று அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவு செய்கின்ற, அல்லது அந்த திட்டத்தை நிறைவு செய்கின்ற, அந்த திட்டத்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒருவராக திகழ்ந்தார். அதனால் இந்த இறை தந்தையோடு இணைந்து, இந்த இறை தந்தையினுடைய அன்பிலே நிறைந்திருந்த இயேசு, இந்த கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்பதற்கு இரண்டாவது வடிவம் அவருடைய தந்தை கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த உலகிலே வாழ்ந்து பணியாற்றி சேவை செய்து கடவுளுடைய அன்பு இன்னதென்று தன்னுடைய தியாக பலியினால் இந்த உலகத்திற்கு கடவுள் தன்மையை வெளிப்படுத்தினார். கடவுள் வெறுமனே ஒரு கற்பனை அல்ல, கடவுள் வெறுமனே ஒரு கருத்து அல்ல, கடவுள் வெறுமனே இன்னும் ஒரு வல்லவர் அல்ல. இவர் போன்று பல கடவுளார்கள் அவர்கள் போட்டி சண்டை போட்டு கொண்டு இந்த உலகத்தை ஆக்குபவர்கள், அழிப்பவர்கள் என்றல்ல. கடவுள் மீட்பவர். கடவுள் அழிப்பவர் அல்ல, கடவுள் மீட்பவர். இந்த கடவுளுடைய இந்த நன்மைத்தனத்திலே இருந்து மனிதன் தன்னுடைய சுயநலத்தினாலே, அவன் தன்னுடைய அகங்காரத்தினாலே கடவுளுடைய அருளிலே இருந்து அவன் தன்னை வேறுபடுத்தி கொள்கின்றான். அதனால் தான் இந்த மீட்பு பணி என்பது தொடக்கத்திலே இருந்தே கடவுள் தாம் வகுத்த இந்த திட்டத்தை தாமே இந்த உலகிற்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ற மனித அவதாரம் எடுத்து அவர் தன்னை ஒரு கடவுள் என்பதை எண்பிப்பதிலும் பார்க்க, கடவுளுடைய அன்பு என்றால் என்ன என்பதை எண்பித்தார். இவர் மனித அவதாரம் எடுத்ததினாலே தொடர்ந்தும் இந்த உலகத்திலே எங்களோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களை ஆட்கொள்ளுகின்ற, எங்களுக்கு வல்லமை தருகின்ற கடவுளாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் கோவில் கொண்டிருக்கின்ற கடவுளைத்தான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் தூய ஆவியானவர், உடனிருப்பவர், எமக்காக பரிந்து பேசுகின்றவர், உண்மையை வெளிப்படுத்துகின்றவர்கள், பலவிதமான அருட்கொடைகளை தந்து எங்களை இயக்குகின்றவர், எங்களை நன்மத்தனத்தினாலே நிரப்புகின்றவர், இந்த திரு அவை அனைவரையும் ஒன்றிணைப்பவர். இப்படி என்று பல அவருடைய செயற்பாடுகளை எடுத்துரைத்து இறுதியாக அந்த தூய ஆவியானவருடைய உடனிருப்பை இந்த சீடர்கள் கண்டுகொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். அதனாலே நாங்கள் இந்த திருத்தூதர் பணிகளிலே நாங்கள் படிக்கின்றோம், எவ்வளவு தூரம் இந்த திரு அவை தூய ஆவியாரினாலே இயக்கம் பெற்று கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்து இறைத்தந்தையினுடைய அன்பை அனைவரும் சுவைப்பதற்காக வழி சமைத்து கொண்டு வந்தது இந்த நற்செய்தி பணியாகும்.
எனவே இந்த இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழா ஒன்று இந்த 3 ஆட்களாக செயலாற்றுகின்ற இந்த கடவுளார் அவர் எவ்வளவு தூரம் அன்பிலே ஒன்றித்திருந்தார்கள், ஒருவர் மற்றவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றினார்கள், ஒருவர் மற்றவருக்கு சான்று பகர்ந்தார்கள். உண்மை என்பது அவர்களை வியாபித்திருந்த ஒரு விடயமாகும். இவ்வாறு எங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, துறவற வாழ்க்கையிலே, அமைப்புகள், சமூகங்கள் என்று இணைந்து செயல்படுகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மூவொரு கடவுளுடைய இணைந்த ஒருமித்த அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் மத்தியிலே இருந்த அன்புறவு, நல்லுறவு, அவர்கள் மத்தியிலே இருந்த ஒத்துழைப்பு, ஒருவர் மற்றவரை அவர்கள் முழுமையாக அங்கீகரித்து அவர்களோடு இணைந்து செயல்பட்டது போல இறை தந்தையை நோக்கி மன்றாடி இயேசு புதுமையாற்றினார். இந்த இயேசு இந்த சீடர்களுக்கு தம்முடைய உயிர்ப்பின் ஆவியை கொடுத்து அவர்கள் தொடர்ந்தும் இந்த நற்செய்தி பணியிலே, சாட்சிய பணியிலே, இந்த இறை அரசு பணியிலே அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆற்றல் கொடுத்தார். இப்படி இந்த மூவொரு கடவுள் மத்தியிலே இருந்த ஒன்றிப்பு, பரஸ்பர உறவு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, நிறைவு உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் இந்த மூவொரு கடவுளுடைய அருள் வளங்களினாலே கிடைக்க வேண்டும் என்றும், எங்கெங்கு நாங்கள் மனித சமூகமாக ஒன்று கூடுகின்றோமோ, ஒன்றுபட்டு செயல்பட அழைக்கப்படுகின்றோமோ, ஒன்றுபட்டு நாங்கள் இயங்குகின்றோமோ, எங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்கின்றோமோ, எவ்வாறு இந்த இறை ஆட்சி பணி இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டு இடம்பெற்று கொண்டு வருகின்றதோ அங்கெல்லாம் இந்த மூவொரு கடவுள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க அருள் பாலிக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.